என் செல்ல குழந்தையே, பௌர்ணமியினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் இல்லத்தில் வசிக்கின்ற இந்த வராகி உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை என்றால் இந்த பௌர்ணமி நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கும் பல நல்ல விஷயங்கள் வெளிச்சங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்துரைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம், இத்தனை நேரம், இனி உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் ஒட்டுமொத்தமான விஷயங்கள் எல்லாமும் சரியாக உன்னை வந்து தேடும். என் பிள்ளையே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை நான் உருவாக்குகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன் நிலையிலிருந்து நான் உனக்கு என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் நான் உன்னை வந்து சேர்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க, இந்த தெய்வம் உன் அருகில் இருக்க, இனி உனக்கு எதை பற்றிய கலக்கமும் தேவையில்லை. தேவையில்லாத விஷயங்களுக்காக வெல்லாமும் உன் மனதை நொறுக்காமல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எதையும் முன்னெடுத்து வந்து விட்டாயானால் அது போதும். உன்னை சுற்றிலும் நான் வந்து எதையும் உனக்கு கொடுக்கும் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவேன். எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் இது தாய் தருகின்ற அன்பு. யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னிடத்திலிருந்து பறித்து விட முடியாது. யாராலும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை மட்டும் உன்னை விட்டு சென்று விட முடியாது. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எல்லாமும் உன்னை தேடி வந்து எல்லா நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் நேரம். என்ன இருந்தாலும் சரி, இந்த வராகி வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்பதில் உன்னால் மறுக்கவே முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் இந்த தாயின் வார்த்தைகளோடு ஒன்றிணைந்து எப்பொழுதும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நல்வழியில் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாயா என்று கேட்டால் அதற்கு அர்த்தம் அப்படி கிடையாது. என் பிள்ளையை தவறான பாதைக்கு வழிநடத்த இந்த மனிதர்கள் தயாராக இருந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. உனக்குள் இருக்கின்ற அந்த பதற்ற உணர்வும் எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டு நீ கலங்குவதற்கும் அதுதான் காரணம். என் பிள்ளையினுடைய உணர்வுகள் என்னவாகவும் இருந்தாலுமே நீ ஒன்றை சற்று கவனம் வைத்துக்கொள். என் குழந்தையே, எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியானதாக இருந்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமும் மாறிக்கொண்டுதான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பது, உனக்காக வேண்டி இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைப்பது என்று எல்லாமும் ஒரு வழியாக உன்னை வந்து சேரும் காலம். எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளை கொடுப்பது போல ஒரு படபடப்பான ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. உனக்குள் இருக்கும் இந்த படபடப்பும் உனக்குள் இருக்கின்ற இந்த சோதனைகளும் தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்லது விரும்பியும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறதை நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் கைவிட்டு விடாமல், எந்த நிலையையும் நீ தொலைத்து விடாமல், உன் மனதில் இருக்கும் உணர்வுகளோடு நீ நம்பிக்கையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தேவைகளை அறிந்தும் புரிந்தும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்தும்
நீ எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக வேண்டும். திடீரென உனக்குள் தோன்றுகின்ற படபடப்பிற்கு காரணம் உனக்கே தெரியாது. ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நமக்கு இப்பொழுது தவறாக இருக்கிறது என்று உனக்கு தோன்றும். ஆனால் அது என்னவென்று உன்னால் சட்டென்று கண்டுபிடித்து விட முடியாது. இப்படியாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாமும் அந்த நேரத்தில் நான் சொல்வது போல தியானம் செய். உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். என்ன நடந்தாலும் காணாமல் போகும்படி உன் மனது மட்டும் அமைதியாகி விட்டது என்றால் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாகவே மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் நிற்கும் பொழுதுகளில், உன்னிடத்தில் நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்காக நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனி புரிந்து கொண்டால் தேவையில்லாமல் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். சரியில்லாமல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உனக்கே தெரியும் எதற்கு இவர்களுக்காக நாம் வருந்த வேண்டும், என்ன நடக்கிறது என்ற புரிதல் வந்துவிடும். ஒரு நல்ல பொழுது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. பௌர்ணமியின் விடியலோடு இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் நடக்கும் எனும் பொழுதும், நல்ல விஷயங்கள் தான் உனக்கு கிடைக்கும் எனும் பொழுதும் நீ அதை ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது. ஒரு நாளும் இதை விட்டு நமக்கு இன்னொரு விஷயம் என்று நம்முடைய மனது மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. சரி என்றும் தவறென்றும் நமக்கு புரியும் விஷயங்கள்தான் வாழ்க்கை. உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நடப்பதுதான் வாழ்க்கை. எதிலும் நமக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் நம்மை முழுமையாக உருவாக்கி விட்டது என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை ஒருபோதும் உன்னால் மாற்றிவிட முடியாது. நான் இருந்து உனக்கு தருவதை ஒருபோதும் உன்னால் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். கலங்கி நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு கலக்கங்களும் உனக்கு உன்னிடமிருந்து எடுத்துவிட்ட பல விஷயங்களை இனி உனக்கு நினைவுபடுத்த வேண்டும். நான் இருப்பதில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை உன் கண் முன்னால் நிகழ்த்தும் பொழுது நீ அத்தனையையும் தெரிந்து புரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். எதிர்பாராமல் என் பிள்ளையினுடைய மனது சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நிகழ்வுகள் இனி என்றும் உன்னை நம்பிக்கைப்படுத்தும் ஆச்சரியங்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்காதே. குறிப்பாக காலையில் கண் விழித்ததுமே நம் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள், நம்முடைய மனதிற்குள் உருவாகுகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் என்றும் உன் மனதிற்குள் இருப்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் இனி உனக்கு நான் கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் பல தருணங்கள் இனி எப்பொழுதும் போல உன் மனதில் இருக்கும் வெற்றியை அது நிச்சயமாக என்னவென்று உனக்கு பேசட்டும். உன்னுள் தோன்றும் உணர்வுகளை அது எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கட்டும். காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதும் இல்லை. காரணமின்றி இங்கு எதுவும் உன்னை வந்து சேர்வதும் இல்லை. உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களோடு, உன்னை தேடி வரும் பல உண்மைகளோடு
என் பிள்ளை, நீ எதையும் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தோன்றுகின்ற அந்த தெளிவுதான் உன் எதிர்காலம். இவர்களை எல்லாமும் ஒரு கணக்கு போட்டு நீ வைத்து விட்டால் அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி. என் பிள்ளையை சுலபமாக யார் மனதையும் நொறுக்கிவிட முடியும் என்று இவர்கள் நினைப்பார்களே, ஆனால் சுலபமாக யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியும் என்று இவர்கள் சிந்திப்பார்களே, ஆனால் இவர்களை எல்லாமும் யோசித்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. இவர்களை எல்லாமும் சிந்தித்து நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் மனதில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதில் உன் எதிர்காலம் நிச்சயமாக இனி உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். உனக்கு நடக்கின்ற விஷயங்களில் ஒட்டு மொத்தமாக எல்லாமும் உன்னை தேடி தொடர்ந்து விடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம், இந்த வராகி உனக்கு சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் அம்மா உன்னை அன்போடு அரவணைத்து உன்னோடு தான் பயணிக்கிறேன். நீ ஆனால் என்னை மறந்துவிட்டு சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்கிறாய். இதற்குத்தான் அம்மா சொல்கின்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் உன்னுடைய மனதிற்குள் நிறுத்து. நீ என்னை நிறுத்திவிட்டாலே தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிவிடும். உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நடத்துவதும் எப்பொழுதும் நாம் தெளிவான விஷயங்களோடு இருப்பதும் இனி எப்பொழுதும் நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நமக்கென நாம் பெற்றுக்கொள்வதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வரம். தெய்வம் உன்னை நீ ஆசைப்பட்ட இடத்தில் நிற்க வைக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அந்த முயற்சியை ஒரு நாளும் நீ கைவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல நேரம் உனக்குள் எப்பொழுதும் போல இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நினைத்த இடத்தில் நினைத்த வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் போல உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை மிகச் சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன்னை நான் உருவாக்குவேன். எந்த காலத்திலும் உனக்கு நான் கை கொடுத்து உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவை என்று உனக்கு என்ன விஷயங்கள் இருக்கிறதோ, தெளிவென்று உனக்குள் என்ன உண்மைகள் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் போல முழுமையாக கடந்து வர வேண்டும். வாழ்க்கையில் இருக்கும் தெளிவை நீ எப்பொழுதும் சரியாக பெற வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. எல்லா விஷயங்களிலும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனையும் நீ மறக்காது. ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னிடத்தில் நான் இருக்கும் இது போன்ற விஷயங்கள் இனி உன்னை மனநிறைவோடு முன் கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் போல இந்த ஆச்சரியங்கள் இந்த தாயின் அருளோடு உனக்கு கிடைக்கும். அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதில் இருக்கும் தீமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்.
என் குழந்தையே, நாம் எப்பொழுதும் சரியான பாதையில் பயணிக்கிறோமா என்பதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வது தெரியுமா? உண்மையாகவே சரியான பாதையில் பயணிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களை சுற்றி சுற்றி துரோகிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை சுற்றி சுற்றி பல எதிரிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். இவையெல்லாமும் இருந்தால்தான் நீ ஆரோக்கியமாக இந்த வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். சரியாக நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். உன்னை சுற்றி வருவதை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்கிறாய் என்ற அர்த்தம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இப்படி வாழ்க்கையில் பல துரோகிகளையும் சில எதிரிகளையும் கொண்டுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் சரியாக நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்றால் இவர்கள் யாருமே உன்னை நெருங்க மாட்டார்கள். நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொல்ல இங்கு யாரும் வரமாட்டார்கள். என் பிள்ளை, இவ்வளவுதான். இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக இனிமேல் கணித்துவிட முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த கால நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையும் நினைத்து கலங்காதே. சரியாக எதையும் நீ யோசிக்க பழகு. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையோடு நீ நல்ல உணர்வுகளோடு போராட பழகு. உனக்கு கை கொடுக்க நான் இருப்பேன். தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கை கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் உன்னை சுற்றி வரும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரும் நன்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சரியான விஷயங்களை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட எப்பொழுதும் உனக்கு உண்மைகளை நான் நடத்திவிட உன்னோடு தொடர்ந்து பயணிக்கும் அடுத்த அதிர்ஷ்டம் உன்னை சேரும் நேரம் வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். உன்னை சரியாக முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் இனி எந்த நிலையும் உன்னோடு நான் சொல்லும் இந்த காரியங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரியான முறையில் உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சில உறவுகள் உன்னை அன்பால் அரவணைத்து எப்பொழுதும் உனக்கான ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும். சில உறவுகள் உன்னை தள்ளி நின்றே எப்பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். இதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியமே உனக்கு ஒருபோதும் கிடையாது. உன்னை சுற்றி வரும் இது போன்ற நேரங்கள், உன்னை சூழ்ந்து வரும் இது போன்ற பிரச்சனைகள் என்று எல்லாமும் ஒரு முடிவு காணும் நேரம். முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உன் வசமாக்கி விட வேண்டிய நேரம். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் ஒரு மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும். அதுபோல தெய்வத்தின் அருளால் எல்லாமும் இங்கு மாறும். உன் எண்ணங்கள் என்னவோ அதுவாகவே இந்த வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதனை நீ மறக்காது. நல்லது வேண்டி நாம் இருக்கும் இந்த நேரம் நல்ல திருப்பங்களோடு நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய். முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முடித்து கொடுப்பாய் என்பதனை நீ மறக்காது. நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும். இந்த வாழ்க்கை உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தும். எதையும் நினைத்து கலங்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இந்த தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்ற ஒரு தெளிவு மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இனி எந்த நிலைக்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள்
நிச்சயமாக நடக்கும் பொழுது நீ என்னை நினைவில் வைத்துக்கொள். பௌர்ணமி விடியலில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.